என் பேரு ஸ்ரீ வைஷ்ணவி. என் பேர் சரண். மஹிபாரதி. நாங்க வந்து டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட்ல கேம்ப் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு சில பேர் கஞ்சா அடிக்ஷன், புகையிலை அடிக்ஷன் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டிலே சிம்பிளாக ஏதாவது பண்ணி அவங்கள அடிக்ஷன்லேருந்து வர வைக்கலாம். கஞ்சாக்கு வந்து நீங்கள் வாழைப்பட்டையை வந்து சாறு எடுத்து அது கொடுத்தீங்கன்னா சரியாகும். எலுமிச்சம்பழ சாறும் அதுக்கு சரியாகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எட்டிக்கொட்டை. எட்டிக்கொட்டையில் பார்த்தோம் அப்படின்னா மிளகும் வெந்தயமும் சேர்த்து அரைச்சி அதை வந்து வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட நஞ்சு நமக்கு தீரும். புகையிலைக்கு நம்ம அகத்திக்கீரையை சமைச்சு சாப்பிட்டா சரியாயிடும். இப்போ வீட்டில் வந்து பொதுவாக பழம், பயிறு வகைகள் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து அதிகமாக சாப்பிட்டா வந்து நமக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கிறது, பேதி ஆகுறது, வாந்தி ஆகுறது அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம வந்து சரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பலாப்பழம் வந்து சீசனுக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா சாப்பிடுவோம். அப்போ வந்து என்ன பண்ணலான்னா அது அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா தேன் இல்லைன்னா நெய் சாப்பிட்டிங்கனாலே வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் மிளகா, பொதுவாகவே வந்து மிளகா வந்து ஏதாவது சாப்பாட்டில் அதிகமாகிடும், இல்லைனா வேறு ஏதாவது அதிகமாக சாப்பிட்ருவாங்க. அப்போ வந்து கொத்தமல்லியும் நெய்யும் சேர்ந்து சாப்பிட்டோனாலே சரியாயிடும். அதுக்கப்புறம் தேங்காய், வேர்க்கடலை இதெல்லாம் வந்து சும்மா உட்காந்துருக்கப்போ சும்மா வாயில் போட்டு சாப்பிடுவாங்க. அப்போ வந்து அதிகமாக சாப்பிட்டு பேதி ஆகுது அப்படின்னா வெல்லம் சாப்பிட்டாலே நமக்கு வந்து சரியாயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோழி முட்டை நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா சாதாரணமாக முள்ளங்கி கிழங்கு வேக வச்சு சாப்பிட்டாலே அதோட நஞ்சு குறிகுணங்கள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெய் சப்போஸ் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சாதாரண பசும்பால் குடித்தாலே நெய்யோட அந்த நஞ்சு குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க.